கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கோம். கோயம்புத்தூர் டு சேரை பீச்சுக்கு நம்ம பைக் ரைடு போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் வருது கோயம்புத்தூர் டு சேரை பீச்சு. அதில் வந்துட்டு ஃபுல்லாக பைக்லேயே போயிட்டு அதில் என்னென்னலாம் ஃபுல் சைட் சீன் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்கிற என்னென்ன சைட் சீன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு ஸோ அதே திருப்பி வர போகிறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ டால்ஃபினை தான் பார்க்க முடியுமாம்மா சேரை பீச்சில். அங்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி டால்ஃபினை தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத அங்கே போய் சைட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கமான். ஹாய் கைஸ், நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ சேரை பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்துட்டு சேரை பீச் ஆன் த வே தான். நம்ம ஆக்சுவலாக வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்துட்டோம். காலையில் ஒரு 5:30 ஆயிடுச்சு கிளம்புறது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு 4 o'clock கிளம்பலாங்கிற மாதிரி ஐடியாவில் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா ஆனால் நம்மளால முடியல. அதாவது வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம். டக்குன்னு பார்த்தா நம்மளோட பவர் பேங்க்ல சார்ஜ் வந்துட்டு நிற்கல. அதனால பவர் பேங்கோட சார்ஜர் திருப்பி எடுத்து அதில் வந்துட்டு சார்ஜ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் கிளம்புறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஒரு 5:30 அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறோம். பட் இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, நம்மளோட அந்த கோயம்புத்தூர் சிட்டியில இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு கோயம்புத்தூர் ஹைவேல இருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு சேரை பீச்சு 145 கிலோமீட்டர் காட்டுது. 145 கிலோமீட்டர் வந்துட்டு ஆக்சுவலாக அதில் வந்துட்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி காட்டுது. பட் இருந்தால் நம்ம இந்த ஆக்சுவலாக இது வந்துட்டு பொங்கல் டேஸு, அதனால வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஆளுகள்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால டிராஃபிக் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நம்ம ஓரளவுக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ வந்துட்டு காலையில் இருக்கிறதுனால நல்லா சில்லுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அதனால நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இருட்டிலேயே வந்துட்டு, அதாவது காலையில் நேரத்துலேயே மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேன் ரோடு, அதனால வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆப்போசிட்லேயும் வண்டி வராது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் போதும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேரை பீச் பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகுது. இங்கிருந்து அப்படியே அந்த மலையை பார்த்தீங்கன்னா, அந்த வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் வந்துட்டு சில டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு மனசு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் போதோ, இல்லை வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் போதோ, இந்த மாதிரி இந்த ரோட்ல வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் பாலக்காடு ரோட்ல வந்துட்டு அப்படியே போனோம்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்கிற மவுண்டன் வியூஸ் எல்லாமே பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த வந்துட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது, அந்த ஒரு டென்ஷன் இருக்கிறது எல்லாமே அப்படியே ரிலீவ் ஆகும். நம்மளுக்கே தெரியும். அதாவது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற வந்துட்டு இடத்துக்கெல்லாம் போகும்போதே நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுறதுங்கிறது தெரியும். நிறைய பேர் போய் பெரிய பெரிய ரெசார்ட்டு, பெரிய பெரிய அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் வந்துட்டு காசு செலவு பண்ணி அங்கே போய் வந்துட்டு ஸ்டே பண்ணி இருக்காங்க, நல்ல வியூ பாயிண்ட்டை பார்க்குறக்காக. வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதனால நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதோ, இல்லை வந்துட்டு மனசு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் போதோ, நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன பயமா அந்த மாதிரி ஏதாச்சும் வரும் போதோ, நம்ம இந்த மாதிரி இடத்துல நல்ல ஒரு ரைடில் அப்படியே போயிட்டு இந்த மாதிரி மவுண்டன் வியூஸு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் மரம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற
ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து நம்ம ஈஸியா வெளிய வர முடியும். அதுவும் இந்த மாரி மார்னிங் டைம் ஆக்சுவலா வந்துட்டு மார்னிங் டைம்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. அதனால நான் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் வந்துட்டு மார்னிங் டைம் தான். ஏன்னா மார்னிங் டைம்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். என்னதான் வந்துட்டு ஒரு சம்மர் டைமா இருந்தாலும் சரி, மார்னிங்ல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஒரு கூலிங், அந்த ஒரு மைண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரிலாக்ஸேஷன் ஆன இருக்கிற டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங் டைம் தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பைக் ரைடு, அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மவுண்டன் வியூஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல இருக்கும். கைஸ் ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற பைக், இந்த மாதிரி இருக்கிற ரோட்டில் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் அப்படியே போயிட்டே இருந்த எப்படி இருக்கும்ல. அதான் கைஸ். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்துட்டு 135 136 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சேரே பீச்சுக்கு. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த இந்த இருட்டில் இருந்து வந்துட்டு வெளிச்சம் வர்ற டைம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆஹ், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாழையார் பக்கம் வந்திருக்கோம். வாழையார் பக்கம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது பக்கம் வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல எல்லாம் மேக்ஸிமம் ஆளே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆளே இல்லாத ரோட்ல அப்படியே ரயில் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஒரே கிலோமீட்டர் ரேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கேன்னா ஒரு 60 கிலோமீட்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. யாரும் குறுக்கால வர மாட்டாங்க. ஆப்போசிட்ல வந்துட்டு வண்டியும் வராது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரோடெல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரோடெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்ல நம்ம இங்கே சிட்டியில் உள்ள எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடை வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். அங்கங்கெல்லாம் குழி, மேடு, பள்ளம் அப்படியெல்லாம் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதே ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். முன்னாடி வந்துட்டு அதுவும் ஒன் வே வேற. ஆப்போசிட்டில் வண்டி வர மாட்டாங்க. அப்படியே வர வழியே அப்படியே போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு நம்ம ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வராங்களா அதை இதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி எல்லாம் தான் இருக்கணும். பட் இங்கே அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம். நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு பக்கம் வந்திருக்கோம் கைஸ். பாலக்காட்டுல இருந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து டைம் வந்துட்டு 6:45 to 6:50 ஆகுது. அப்படியே போகலாம் கைஸ். இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. கண்டினியூவாக பாருங்கள்.
கைஸ் இந்த வியூ பார்த்தீங்களா? லேக் வியூ. லேக் வியூ ப்ளஸ் அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கிறது. ப்ளஸ் இந்த லேக் வியூ அதெல்லாம் சூப்பரா இருக்கு கைஸ். அவ்ளோ சூப்பரா இருக்கு. அதாவது காலையில இந்த நேரத்தில இந்த மாரி ஒரு பைக் ரைடு ப்ளஸ் சில்லுன்னு நல்ல ஒரு காத்து, ப்ளஸ் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சைடு ஒரு லேக் வியூ, மேல பாலம், அதுக்கு மேல நம்ம போயிட்டுருக்கோம். அத யோசிச்சு பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. அவ்ளோ சூப்பரா இருக்கு கைஸ். காலை நேரத்தில இந்த டைம்ல இந்த இடத்துலலாம் வந்தீங்கன்னா, இந்த மாரியெல்லாம் வியூ பார்க்கலாம். அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். மார்னிங் டைம்ல இந்த மாரி பைக் ரைடு எல்லாம் போனோம்னாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு அந்த ஃபீல் வந்துட்டு அத சொல்லி புரிய வைக்க முடியாது. அவ்ளோ சூப்பரான ஃபீல் கைஸ். அத வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் வீடியோ பார்த்துட்டு, நீங்க போற மாரியே நெனச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ஜாய் பண்ணுங்க கைஸ். பாய். பார்த்தீங்களா? சன்ரைஸ் எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. இப்பதான் சன்ரைஸ் ஆயிட்டு வருது. அதுக்கேத்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. ஃபுல்லா ஏதோ நெல் கிருஷின்னு நெனைக்கிறேன். அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஆ அப்படியே வாங்க. இந்த கேரளால என்ன ஸ்பெஷல்னா, எல்லா இடத்துலயும் இந்த மாரி பச்சை பசேல்னு இருக்கும். காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதனால வாங்க, கூட வாங்க என்ஜாய் பண்ணுங்க.
பேசுங்க பார்த்தீங்களா? ஃபுல்லா மவுண்டன் அதாவது வந்துட்டு ஹில் மாரி இருக்கு. அதில நடுவுல வந்துட்டு சுரங்கப்பாதை வந்துட்டு ஃபுல்லா ஓட்ட போட்டு அந்த மலைக்கு கீழ ஓட்ட போட்டு அந்த சுரங்கப்பாதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாரி டனல்ல நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில போனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. சூப்பரா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல லைட்டிங் எல்லாம் போட்டு மேல ஏதோ பச்சை கலர்ல என்னமோ எழுதியெல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு கைஸ். ஆ ஆக்சுவலா இந்த மாரி வந்துட்டு டனல் நான் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே பார்த்தது இல்ல. அந்த இடத்துல நான் வந்துட்டு பைக்லயும் போனதும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதில ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இது மார ஒரு வேற இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. அப்படியே மேல லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஆ ஆளுகளும் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் யாரும் வரதும் கிடையாது. அதான் ரைட் சைட்ல பார்த்தீங்களா, அந்த சைட்ல அது வந்துட்டு பக்கத்து ரோட்ல போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஆ அப்படியே போயிட்டே இருந்தா நம்ம டனல் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல பிரைட்டா இருக்கு. ஏதோ பயங்கர வந்துட்டு சன்லைட் பக்கத்துல நம்ம போற மாரியே ஒரு ஃபீல் ஆவுது. அப்படியே போய் அது அதோட எல்லாம் முடிச்சு ஹலோ. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 8:00 ஆகுது. 8:00 ஆக்சுவலா நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர்லருந்து ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 5 அ 30 பக்கம் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு 5:30, 6:30, 7:30 கிட்டத்தட்ட ஒரு 8:00 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 ஹவர்ஸ் ஆகுது நம்ம வந்துட்டு டிராவல் ஆகி இது வரைக்கும் வர்றதுக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திரிசூர் கொச்சி ஹைவே. ஆக்சுவலா வந்துட்டு இங்கதான் வந்துட்டு அந்த ஒரு டனல் இருந்துச்சு. அந்த வீடியோல நான் காட்டியிருப்பேன் ஒரு டனல். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு கைஸ். ஆக்சுவலா நான் இது வரைக்கும் டனல்ல நான் வந்துட்டு போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் டனல்ல போனது. அதுவே வந்துட்டு அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் காலையில இந்த மாதிரி கூலான கிளைமேட்ல இந்த மாதிரி ஒரு டனல் ஃபுல்லா வந்துட்டு பைக் ரைடு ஓட்டுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்ச விஷயம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாவே மவுண்டன் வியூஸா தான் இருக்கு. இந்த மவுண்டன் வியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டி மவுண்டனாக தான் இருக்கு. பட் ஆனாலும் அதோட வந்துட்டு வியூ வந்துட்டு சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா. எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டி மவுண்டனாக தான் இருக்கு. ரொம்ப பெரிய மவுண்டன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து குட்டி குட்டியா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டா ஒரு சின்ன மவுண்டன் அப்படியே இருக்கு. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு, ஹைவே. அதுக்கு கொஞ்சம் இந்த சைடு வந்துட்டு டனலு. அந்த வீடோட வியூவை பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கு கைஸ். நம்ம இப்போ வந்துட்டு இங்கே திரிஷூர் இருக்கோம். இங்கிருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கு நம்ம இன்னும் வந்துட்டு சேரே பீச் போகிறதுக்கு. அந்த பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வியூ என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற வீடியோ நம்ம போடலாம். ஓகே.